அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏனோ தெரியலை சில பேருக்கு எந்திரிக்கவே முடியறதில்ல. ஸோ அதை பற்றின மோட்டிவேஷன் வீடியோ அகெயின்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான ஒரு வீடியோ தான். நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விரட்டி ரொம்பவே சுறுசுறுப்பாக சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலைகளுமே டக்கு டக்குன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டிப்ஸாக நான் சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் கேட்டிருந்தேன், உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க, எதை பற்றி வேணும் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணதும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதும் சரி, காலையில் சீக்கிரமாக என்னால் எந்திரிக்கவே முடியலை, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த சவுண்டை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்கள். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த சவுண்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சவுண்டை காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்ம கேட்கும்போது எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சவுண்டுக்கும் நம்ம ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு அப்படியே சோம்பேறித்தனமாக நம்ம டக்கு டக்குன்னு நம்மளுடைய வேலையை முடிக்கணுமே அப்படின்னு ஒரு அவசரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு தான் ஆகணும், காலையில் நம்ம ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு. அதுலேயுமே சில பேர் எனக்கு எந்திரிக்க முடியலை அப்படின்ட்டு லேட்டாக எந்திரிச்சு அவசரமாக சமைக்கணுன்ற பேரில் தூக்க கண்ணோடு நின்று சமைச்சிட்ருப்போம். ஸோ அப்போ நம்மளுடைய மைண்டு எப்படி இருக்கும்? மைண்டு கொஞ்சம் கூட சுறுசுறுப்பாகவே இருக்காது. ஒரு பதட்டத்தில், ஒரு அவசரத்தில், அதோடு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகும். ஸோ காலையில் டென்ஷன் ஆகிட்டோமா, அந்த டே ஃபுல்லாக நமக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறது, கோவமாக பேசுகிறது, மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. மோஸ்ட்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, சீக்கிரமாக தூங்குனா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ தூங்குறதுல தான் பிரச்சனையே நிறைய பேருக்கு. படுக்கலாம் அப்படின்ட்டு போய் கண்ணை மூடணுன்னா மைண்டுக்குள்ளே பல பிரச்சனை ஓடிட்டுருக்கும். கடன் தொல்லை, அது இதுன்னு என்னென்னவோ தேவையில்லாத விஷயம், எப்போவோ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம்லாம் கண்ணு முன்னாடி வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கும். நம்மளால் தூங்கவே முடியாது. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளால் எப்படி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னா அதுக்கும் நம்ம மைண்ட் செட் தான் காரணம். மோஸ்ட்லி நம்ம ஹவுஸ் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னா டே ஃபுல்லாக நமக்கு வேலையாக இருக்கும். மதியம் கொஞ்சம் டைம் எப்படா கிடைக்கும், நம்ம கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்படி தோன்றதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் படுக்கும்போது தூங்க வேணாம், பட் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மதியம் நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைமில் தூக்கம் ரொம்ப லேட்டாக வரும். ஸோ அந்த லேட் டைமில் உட்காந்து நீங்கள் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஏதாச்சும் மைண்டில் யோசிக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மதியம் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா கண்டினியூவாக தூங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ டெய்லி தூங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் பகல் நம்ம தூங்கலைன்னா அப்படியே மென்டல் டார்ச்சராக இருக்கும், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் இதை கடந்து வந்திருக்கேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்போது மதியம் நல்லா தூக்கம் வரும். டெய்லி தூங்க மாட்டேன், ஏன்னா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப தொப்பை போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் மதியம் மோஸ்ட்லி தூக்கத்தை நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஒரு வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாங்க நிறைய பேர், எப்படின்னா 3 சிசேரியன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கீங்க, எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ இந்த சாப்டருக்குள்ளே அதை கொண்டு வர வேணாம். ஸோ டோட்டலாக மதியம் தூக்கத்தை அப்படியே அவாய்ட் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் வீடியோவில் கிளிப்ஸ் காட்டிக்கிட்டே சமைக்கிறேன். சில பேர் இது என்னன்னு கூட கேட்பீங்க. இது கணவாய் தான். கணவாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கணவாய் ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ண போகிறோம். இது நம்ம போண்டாவாகவும் ரெடி பண்ணலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட மசாலா அப்படின்னு பார்த்தா சிக்கன் மசாலா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மேஜிக் மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்னோடய மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி விடாமல் நம்ம நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். ஒரு 2-3 முட்டை நல்லா சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொலகொலப்பாக இருக்கும். நான் இந்த மாதிரி திக்காக தான் வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஆயில் நிறைய ஊற்றி ஒரு போண்டா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது அதிகமாக நம்ம எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணது வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஸோ லைட்டாக ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது கணவா அப்படின்றதுனால கணவாயில் இந்த மாதிரி
மாதிரி ஒரு ஆம்லேட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா தால்ச்சா வச்சுட்டு சைட் டிஷ் வந்து இந்த கணவாயில் ஒரு ஆம்லேட் தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி இது தான். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம தூக்கத்தை டெய்லி அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் குறைக்கலாம். இப்போ சில பேர் மதியம் தூங்குறங்கிற பேரில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்குங்க. ஒரு 3:30 மணிக்கு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி வரை ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துடலாம். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்புறம் மதிய தூக்கம் அப்படி சுத்தமாக மதியம் தூங்குறதே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் மாற்றிடணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே கஷ்டம்தான், எதுவுமே ஈஸி கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தோன்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களை உட்கார வச்சு எல்லாருமே எல்லாம் உங்களுக்கு தேவையானது கொண்டு வந்து தர மாட்டாங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து மைண்டை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தூங்குங்க. சாப்பிட்டு முடித்த உடனே சில பேர் வந்துட்டு போய் உடனே படுத்துடணும் அப்படின்ட்டு பெட்டில் போய் படுத்துடுறது. அது சாப்பாடு கூட செரிமானம் ஆயிருக்காது, உடனே படுத்துறது. ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா லைட்டாக வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி வாக்கிங் மாதிரி நடங்க. அதுக்கப்புறமா நீங்கள் படுத்து தூங்குங்க. ஸோ தூங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நம்மளுடைய தூக்கத்துக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அண்ட் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து கண்ணை மூடி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாதான் நன்றி சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி நல்லா நம்மளால் சாப்பிட முடிஞ்சு. ஸோ சாப்பாடுக்கு நன்றி, சாப்பாடு தந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். வெளியில் எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, ஸோ இவங்க கூட போனோம், இவங்க என் கூட வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சில விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கும்போது மைண்டு வந்து நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து எங்கே போயிருக்கோன்னா ராம்நாடு போயிருக்கேன். எனக்கு வந்து ஷாம்பு பல்க் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ எனக்கு பாத்திரம் பத்தாது, அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு பெரிய பாத்திரம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பிளேட்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுமாதிரி வாங்கிக்கிட்டோம். ஸோ பெரிய பாத்திரத்தில் ரிசோர்ஸ் ஆர்கானிக் அப்படின்ட்டு நம்மளுடைய பிராண்டோட நேமை எழுத போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சு நம்ம வந்துட்டு சில ஹர்ப்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் இது வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வெயில் நல்லா போனதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி ராம்நாடு கிளம்புனோம். இருந்தாலுமே அந்த ஒரு ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு. எப்போவுமே மழையோ குளிரோ நான் ராம்நாடு போனேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு நன்னாரி சர்பத் வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எல்லாருமே டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு இந்த நன்னாரி ஜூஸ் மட்டும்தான் வாங்கி குடிப்பேன். நிறைய பேர் காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைப்பாங்க. அது எப்படின்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு ஒரு அலாரம், 4:15க்கு, அப்புறம் 4:30க்கு, 4:45 இப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 5 நிமிஷத்தில் இடையில விட்டு அலாரம் வைக்கிறது. ஆனால் அடிக்கிற அலாரத்தில் எந்திரிக்கிறதே கிடையாது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறது. தலை பக்கத்துலேயே இந்த மொபைல் இருக்கும். இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அலாரம் வச்சுட்டு அந்த அலாரத்தோட சவுண்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஹை சவுண்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். அந்த அலாரத்தை நீங்கள் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் தூங்கி நீங்கள் எந்திரிச்சு பெட்டை விட்டு கொஞ்சம் நடந்து போய் அந்த மொபைலை ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒன்ஸ் எந்திரிச்சு நடக்கும்போது அந்த தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கலைஞ்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து படுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. அதனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்னுமே காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு ஒரு சீக்கிரட்டான சக்ஸஸான ஒரு புக் ஒன்று இருக்குது. ஸோ மிராக்கிள் மார்னிங். அந்த புக் நான் வந்துட்டு என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட லிங்க் நான் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிங்க. அந்த புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் வரும். ஏன் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது மூலமாக எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புக்கில் நல்லா எக்ஸ்பிளைனோடு சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கெலாம் எனக்கு வாங்கி படிக்கிறது டைம் இல்லைங்க. என் வீட்டில் குழந்த கொட்டின்னு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய வீடியோவில் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த புக்கோட ரிவ்யூவை ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு போடுறேன்.
இந்த கிளிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. நம்ம வாங்கிட்டு வந்து புது பாத்திரத்தில் ஷாம்புவோட பேஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அது நைட் ஃபுல்லாக நல்லா கூலிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் அது வந்து நமக்கு ரெடி ஆகும். இந்த ப்ராசஸ் ஒரு 3 நாள் ப்ராசஸ் ஆகும். இதுக்கு கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு கேஸ் வந்து இதுக்கு செலவாகும். ஏன்னா இப்போ கேஸுமே எனக்கு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. எல்லாருக்குமே தெரியும் கேஸ் தட்டுப்பாடு எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே மேலே ட்ரையாக இருக்குமா, இதை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது சின்ன பிள்ளை மாதிரி இதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி பண்ணி பார்ப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கேஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஷாம்பூ அந்த பார்க்கும்போது ஒரு ஷாம்பூ பாட்டிலில் இருக்குது, இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி நான் என்னென்ன வேலை பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பாட்டில்னு இருக்க போகும்போது அந்த பாட்டிலோட ரா மெட்டீரியல்ஸ் ரேட்டு இப்போ ரொம்ப ஹை ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஷாம்பு பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு வாங்குகிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் ரேட்டு, அப்புறம் ஹெர்பல்ஸ் எல்லா ரேட்டுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது நான் ஷாம்புக்கு கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பயப்படாதீங்க, அவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், லைட்டாக ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தா இன்னையிலேருந்து நான் வந்துட்டு ஷாம்புக்கு ரேட் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய ரீசெலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸே பண்ணதில்லை அப்படின்னாலுமே தாராளமாக நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக திரும்ப அகைன் உங்ககிட்ட வாங்குவாங்க அந்த பொருளை. அதனால ரீசெல்லர்ஸ் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரீசெல்லும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஷாம்பு பஷ் ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு ஹெர்பல்ஸ் வாங்கி விட்டு வந்திருந்தோம். ஸோ அதே நல்லா வெயிலில் காய வைக்கிறதுக்காக ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹெர்பல்ஸ் இது மட்டும் கிடையாது, ஹேர் ஆயிலுக்கு மொத்தம் 30 ஹெர்பல்ஸ் நான் போடுவேன். நம்ம போடுற ஹெர்பல்ஸ்லாம் பாதி ஹெர்பல்ஸ் தான் இங்கே இருக்குது. மீதி ஹெர்பல்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஒரு தலைமுடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ மெனக்கடணுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நமக்கு தலைமுடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு தலைமுடி நீளமாக இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆசை. சில பேர் டெலிவரி ஆனதுக்கப்புறமா தலைமுடியே வளராது, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு கேர் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ நம்மளுடைய கஸ்டமர் வந்துட்டு 47 வயசில் இருக்கக்கூடியவங்களும் என்கிட்ட வந்துட்டு ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நம்பிக்கையே இல்லாமல் தான் உங்கள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். உங்களுடைய ஷாம்பு, ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் 3மே யூஸ் பண்ணேன். 1 மந்த்லேயே நல்ல ஹேர் ஃபால் வந்துட்டு ஸ்டாப் ஆகி குட்டி புது முடி உருவாக ஆரம்பிக்குது, இளநரையும் மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னா அப்படின்னா அவ்வளோ ஹெர்ப்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம ஷாம்பு, ஹேர் ஆயிலில் சேர்க்குறோம். அதை ஒரு சைடாக ஆற வச்சுட்டு இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறேன். இது என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி வந்துட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சன் டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த 3மே சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நல்ல வெயில், அவ்வளோ வெயிலாக இருக்குது. நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃபேஸ் கையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக ஆகிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முகத்தில் பரு இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணி கொடுக்கும், பரு வராமல் தடுக்கும். ஃபேஸில் வந்துட்டு கரும்புள்ளி, மங்கு பிரச்சனை, கருவளையம், சன்டேனு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீக்கி நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கு அண்ட் ஃபேஸ் பேக் வந்து எப்போலாம் போடுறனோ அப்போ கண்டிப்பாக ஹேர் பேக்கு போட்டுருவேன். நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக்கு இது வந்துட்டு 23 வகையான ஹெர்ப்ஸ் வச்சு நல்லா பவுடர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தலைக்கு ஷீஹாக்கா போடுவீங்களா, அதே மாதிரி தண்ணியில் நல்லா அடிச்சுட்டு தலைக்கு ஷீஹாக்கா மாதிரியும் போடலாம். நான் இந்த ஹேர் பேக்கில் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துகிட்டு கற்றாழை ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபேஸ் பேக் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபேனில் உட்காந்தாகணும். அதனால 2 in 1 மாதிரி போயிடும். ஒரே டைமில் ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு டைமில் 2 வேலை பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால ஃபைஹாமாக்கு ஃபேஸ் பேக் போட்டு விட்டுட்டு தலைக்கு வந்து ஹேர் பேக் போட்டு விட்றேன். இப்போ நல்ல வெயில் காலம் அப்படின்றதால உடம்பு வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தலைமுடி வந்து கொட்ட தான் செய்யும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால சொல்லவே வேணாம். ஸோ உடம்புக்கு குளிர்ச்சி வேணும், அதுக்கு கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வாரத்துக்கு 3 டைம் இந்த மாதிரி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணணும். அந்த தலைமுடி நீளமாக இருக்க போகும்போது அதில் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வகுடி எடுத்து ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா
நம்ம ஹெர்பல் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிட வேண்டியதான். அடுத்து நமக்கு ஷாம்பு வந்துட்டு பல்க் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி லிப் பாமே பல்க் ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. நம்ம லிப் பாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான முறையில் தான் பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும் மஞ்சிஸ்தா அப்படின்றது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மரத்தோட வேர். அந்த வேர் அதுக்கப்புறமா லிப்ஸ் நல்லா சாஃப்டாக நல்லா பிங்க் கலர் ஆகணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட்டு, வேம்பாலம்பட்டை இது எல்லாமே விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷியா பட்டர்லாம் சேர்த்து நம்ம சூப்பரான இயற்கையான முறையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம லிப் பாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சின்ன குழந்தைக்கு கூட தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிப் பாமையே லிப்ஸ்டிக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டார்க்காக நம்மளுக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிப் பாமை ஃபஸ்ட்டு நீங்கள் லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வேறு ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்படி போடும்போது லிப்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு இந்த உங்கள் லிப்ஸில் படாமல் நம்மளோட லிப் பாம் வந்துட்டு உங்களுக்கு லிப்ஸை அவ்வளோ சேஃபாக பாதுகாக்கும். இது நம்மளோட ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பு தான் இப்போ நம்ம பல்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு மலேசியாவிலேருந்து அதுக்கப்புறம் சென்னை ஷாப்பில் இருந்துட்டு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால ஃபஸ்ட் டைம் இந்த பல்க் ஆர்டர் எடுத்து பண்ணுறோம். இவ்வளோ பல்க் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அது ரிசல்ட் கொடுக்குறனால மட்டும்தான் நமக்கு பல்க் ஆர்டர் வரும். ஏன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுலாம் நம்ம வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ராடக்ட் பேசணும். அந்த விதத்தில் மாஷா அல்லாஹ் என்னோடய ப்ராடக்ட் வந்து எப்போவுமே பேசுவோம். ஏன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண போகும்போது கண்டிப்பாக அவங்க 10 பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒர்த்தான குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட கடைசியான ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். காலையில் சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்றது நம்ம எண்ணத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நைட்டு தூங்க போகும்போதே காலையில் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக இந்தந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். என் மிராக்கிள் மார்னிங் புக்கோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.